தாத்தா. என்னால எதையுமே நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. என் உடம்பெல்லாம் புல்ல இருக்குது தாத்தா. அம்மா ராணி, நேரம் வரும்போது சில விஷயங்கள் தானா தெரிய வரும். அதை நாம நம்பித்தாம ஆகணும். ராணி, மணி 4 போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும், சூரியனும் உதிச்சிரும். அம்மா ராணி, அந்த வேட ரகசிய புத்தகத்துல மச்சத்தை பத்தி போட்டிருந்துச்சு. அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது எப்படி பாட்டி என்னால மறக்க முடியும்? எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. சூரியன் உச்சத்துக்கு அப்புறம் தாடிகாரனோட வலது தோல்ல அந்த மச்சம் இருக்குதான்னு பாக்கணும். அப்படி ஒரு வேளை அந்த மச்சம் இல்லன்னா அதுக்கு அப்பால என்ன நடக்க போகுதுங்கிறத அந்த வேட ரகசிய புத்தகத்தை பார்த்தாதான் தெரியும். சரி சரி, ராத்திரி எல்லாம் தூங்கல. இந்த மாதிரி நேரத்துல முழிச்சிருக்க வேண்டாமா? நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. ஆமாமா, நீ சொன்னா போற கேளு. போ. கவலைப்படாம போய் தூங்கு. பாத்து போ. என்னங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க. இப்ப மறுபடியும் அடுத்த பிரச்சனையா? என்ன இது? தாடிகாரனுக்கு திடீர்னு ஒரு மச்சம் முளைக்குது. அத பத்தி தாத்தா வண்ட சொன்னா நம்ம இந்த வீட்டுக்குள்ளார இம்மா நாளா இருக்கிறோம். நமக்கே தெரியாத ஏதோ ஒரு ரகசிய அறைக்கு கூட்டின்னு போய் ஏதோ தங்க நேரத்துல இருக்கிற புத்தகத்தை எடுத்து என்னென்னமோ சொல்றாரு. ஷோ, எனக்கு தலையே கிருகிருன்னு சுத்துதே.